இன்று நான் பேச விரும்புகிற தலைப்பு வளர்ச்சி. வளர்ச்சி ரொம்ப அவசியமான ஒரு காரியம். ஒரு குழந்தையை நாம் பெற்றெடுத்தால் கூட நம்மளுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த குழந்தை வளர வேண்டும் என்று சொல். அந்த குழந்தை இருக்கிற நிலவரத்திலே இருக்குமே என்றால் நமக்கே தெரியும் இது சரியான வளர்ச்சி இல்லை. உடனே நம்ம மருத்துவரிடத்துல கொண்டு போவோம். அந்த குழந்தை வளர்வதற்கான என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அவைகளை செய்ய நாம் பிரயாசப்படும். இந்த நாளிலே வேதாகமத்திலிருந்து ஒரு 3 வசனத்தை முதலாவது நான் வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புக் ஆஃப் ஜான் சாப்டர் 15 அதிலே 1ஆம் வசனத்திலே இருந்து நான் வாசிக்கிறேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டைக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். இங்கே 3வது வசனத்திலே இயேசு இவ்விதமாய் சிஷ்யர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தில் நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். என்ன உபதேசத்தை இயேசு இப்பொழுது சொன்னார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த செடியிலே நம்மளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது? கனி கொடுக்கவில்லை என்றால் அது வெட்டப்படும். கனி கொடுக்கிறது என்றால் அதை இன்னும் சுத்தம் செய்து அதிக கனி கொடுக்கும்படி அதற்காக செயல்பட செய்வார் என்ற ஒரு உபதேசத்தை கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வளர்ச்சி என்று சொல்லும் பொழுது இந்த செடியை நம்ம எடுத்துக்கொள்வோம். 3 விதமான வளர்ச்சிகள் இருக்கிறார். முதல் வளர்ச்சி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஒரு விதையை விதைக்கிறோம், அந்த விதை முளைத்து எழும்புகிறது, ஒரு செடியாக வருகிறது. இந்த வளர்ச்சி எப்படிப்பட்டது என்றால், இது மற்றவர்களை சார்ந்திருக்கிற ஒரு வளர்ச்சி. ஏனால் இந்த விதையினாலோ சின்னதாய் முளைத்திருக்கிற செடியினாலோ என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இந்த செடி, இந்த விதை வளர வேண்டும் என்றால் யாரோ ஒருவர் அதற்கு நீர் பாச வேண்டும். இந்த செடியை மிருகங்கள் கடித்து சாப்பிடாதபடி, மனிதர்கள் மிதித்து போடாதபடி அதை காவல் பண்ண வேண்டும். அப்போ ஒரு செடி ஆரம்பத்திலே விதைக்கப்பட்டு வளரும் பொழுது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் மற்றவர்களை சார்ந்ததாக இருக்கிறது. ஆனால் அந்த செடி அந்த நிலையிலே இருந்தால் அது விதைத்தவனுக்கு பிரயோஜனம் இல்லை. சபையிலே கூட இன்று நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்க, நீங்கள் எந்த வளர்ச்சியிலே இருக்கிறீங்க? விதைக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆனவர்கள் இங்கே இருக்கிறீங்க. அநேக நாட்கள் நீர் பாசப்பட்டு கொண்டு இருக்கிறது. அநேக பாதுகாப்பு வளையங்கள் உங்களுக்காக போடப்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்கள் இருக்கிற நிலவரம் எப்படிப்பட்டது என்று யோசித்து பாருங்க. 2வது ஒரு நிலை என்னவென்றால், இந்த செடியிலே இருந்து மரமாய் வளர்ந்துருக்கும். இந்த மரம் என்று சொல்லும் பொழுது அது என்னென்ன நல்ல பலனாயிடுச்சு. அதற்கு இனி நம்ம மருந்து போடணுன்ற அவசியம் இல்லை. மாடு அல்லது மிருகம் இதை நாசப்படுத்தும் என்று பயப்பட வேண்டியது இல்லை, தண்ணி ஊற்ற வேண்டியது இல்லை. இந்த மரம் இட் கேன் சஸ்டெயின் இட் செல்ஃப், தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு அளவுக்கு வளர்ந்தாயிற்று. பூமியிலே இருக்கிற அதற்கு வேண்டியதை அதனாலே எடுத்துக்கொள்ள முடியும். அதனுடைய வேரை ஆழப்படுத்தி எப்படிப்பட்ட புயலோ காற்றும் அடித்தாலும் அதில் மத்தியிலே நிலைத்திருக்க முடியும். இப்படிப்பட்ட 2வது வளர்ச்சி. 3வது வளர்ச்சி என்னவென்றால் பூரண வளர்ச்சி. இந்த பூரண வளர்ச்சி எதிலே பார்க்கிறோம் என்றால் அது கனி கொடுக்கிறதா இருக்கும். அந்த கனி அதை போல தன்மை உள்ள அநேக விதைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை விதைத்தவனுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாகிறோம். அப்ப நான் இன்று ஒரு 3 விதமான வளர்ச்சியை சொன்னேன். 1, விதைக்கப்பட்டதுல இருந்து ஒரு செடி. 2வதாக ஒரு மரமாய் தன்னைத்தானே அது காத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை. 3வது அது மற்றவர்களுக்கு
கொடுத்து கனி கொடுக்கிற ஒரு நிலைமை. 2025ஆம் ஆண்டுக்கு வந்துட்டீங்க. இதில் எந்த வளர்ச்சி நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் என்ன பண்ணணும், யோசிச்சுப்பா. எந்த வளர்ச்சியில் இருக்கிறீங்க? இன்னும் உதவியை நாடிக்கொண்டே இருக்கிறீங்களா? எத்தனோ வருஷம் சர்ச்சுக்கு வந்தாச்சு, ஆனால் இன்னும் உங்களுக்காய் ஒருவர் ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது, உங்களை ஊக்கப்படுத்த வேண்டியது இருக்கிறது, உங்களை தூக்கிவிட வேண்டியது இருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் சபையிலே வந்து அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுகிறார், பேதுருவும் சொல்லுகிறார், குழந்தைகளாகவே நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் மாம்சத்தை சாப்பிட்டு நீங்கள் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டிய நிலையிலே இருக்கிற நீங்க இன்னும் எப்படிதான் இருக்கிறீங்க? குழந்தைகளாகவே பால் குடித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப சபையிலே இந்த 2025ஆம் ஆண்டிலே வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், எந்த வளர்ச்சி உங்களுக்கு இருக்கிறது? விதைக்கப்பட்டு இப்பதான் முளை தெழுந்திருக்கு, இன்னும் என்ன வேணும்? ஆமா, ஒரு வருஷம் தண்ணி ஊற்றலாம். நான் மேலே ஒரு ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சாட்சி சொன்னேன். ஒரு எலுமிச்சப்பழம் ஒரு செடியை வச்சிருக்கிறேன். நானாக விதையை எடுத்து அதை உடைச்சி ஒரு யூடியூப்பை பார்த்தேன். அவர் எப்படி லெமன் ட்ரீயை உண்டாக்குறது என்று சொன்னாங்க. சொன்னபடியெல்லாம் செஞ்சேன். இப்போ ஆஃபீஸ் ரூமுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ ஹைட்டில் ஒரு லெமன் செடி இருக்குது. இன்னும் கனி கொடுக்கல. ஆனால் அங்கே நம்ம சொல்ல விரும்புகிறோன்னா அது அப்படியே இருந்தால் எனக்கு பிரயோஜனம் இல்லை. ஒரு வருஷம் தண்ணி ஊற்றலாம், 2 வருஷம் தண்ணி ஊற்றலாம். ஆனால் சிலருக்கு என்ன பண்ணுறோம், 10 வருஷம் தண்ணி ஊற்றின்னு தான் இருக்கிறோம், 20 வருஷம் தண்ணி ஊற்றின்னு தான் இருக்கும், 20 வருஷமும் என்ன பண்ணியிருக்கிறோம், காவல் போட்டுன்னு தான் இருக்கும். அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அதே நிலைமையிலே இருந்து கொண்டே இருக்கிற. இன்று உங்களுடைய வாழ்க்கை அந்த நிலைமையிலே இருக்குமே என்றால் இயேசு இவ்விதமாய் சொல்லுகிறார், என் பிதாவினிடத்திலே நான் வேண்டிக் கொள்கிறேன், இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுங்க. அவர் அதான சொல்றாரு, இதை வெட்டி போடாதபடி, இது மிகுந்த கனி கொடுக்கும்படி நான் இதற்கு உரம் போடுகிறேன், நான் இதற்கு நீர் பாசுகிறேன், இது மிகுந்த கனி கொடுக்கும். இன்னும் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. இந்த 25ஆம் ஆண்டு அந்த ஆரம்ப நிலையிலே இல்லாதபடி நீங்கள் வளர வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே 2ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னில் கனி கொடாத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலை மாற்றப்பட வேண்டும். 2வது செல்ஃப் சஸ்டைன்ட். யாரும் உதவி செய்ய வேண்டாம், யாரும் ஜெபிக்க வேண்டாம். விசிட்டிங் வந்தாலும் கவலை இல்லை, விசிட்டிங் வந்தாலும் கவலை இல்லை, விசிட்டிங் வரலனாலும் கவலை இல்லை. ஏதோ சர்ச்சுக்கு வருவோம், உட்காருவோம், போவோம், வீட்டில் ஜெபிப்போம், வேதம் வாசிப்போம், வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை யாருக்கும் சொல்ல மாட்டோம், பிரச்சனையை யாருக்கும் சொல்ல மாட்டோம். ஏன்னா என்னால் சமாளிச்சுக்க முடியும், என்னால் பார்த்துக்க முடியும், நான் ஜெபிச்சு கொள்வேன், நான் பண்ணிக்கொள்வேன். ஆனால் இப்படியே பல ஆண்டுகள் இருக்கிறாங்க. ஆனால் விதைக்கப்பட்ட இடத்திலே உங்களுடைய கனி என்ன? சர்ச்சுக்கு வரீங்க, போகிறீங்க, கரெக்டு தான். ஆனால் என்ன கர்த்தருக்காக செய்திருக்கிறீங்க? உங்களை விதைத்தவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறதே. உங்களை இந்த சபையிலே நாட்டி வைத்தவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. There is a reason. ஆனால் நான் வரம் போகிறேன். ஒரு மரம் இருக்கிறது, ஆனால் அந்த மரம் என்ன இல்லை, பிரயோஜனமே இல்லை, இடத்த அடைச்சின்னு இருக்கு. சர்ச்சில் ஒரு மரம் இருக்கு, ஆனால் அதில் இருக்கிற ஒரு கனி எடுத்து சாப்பிட முடியாது. ஒரு மரம் இருக்கிறது, அது மற்ற மரங்களை அதன் வகைகளிலே உருவாக்குவதில் அப்படியே இருக்கு. எத்தனை வருஷமா இருக்கு? அது இருக்குங்க, சபை ஆரம்பிச்சதுலேருந்து இருக்குது, அது இருக்கு, இந்த இடத்துல வந்ததுலேருந்து இருக்கு, அந்த மரம் இருக்கு, அங்கேயே தான் இருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட சேர் கூட சிலருக்கு மாறவே மாறாது, தெரியுங்களா? என்னது, சேர் கூட மாறாது. வேற எங்கன்னா உட்காந்துட்டா அவங்களுக்கு மனசு கேட்காது, கவனிக்க முடியாது, பார்க்க முடியாது, ஏதோ ஒன்று டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏன்னா அந்த மரம் அந்த இடத்து மரம் அங்கே வந்துச்சு, உட்காந்துச்சுன்னா உட்கார்ந்தது தான். யாருக்கும் நான் கஷ்டம் கொடுக்க மாட்டேன், வந்தேன்னா போனேன்னா. நீங்களும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நானும் உங்களை என்ன பண்ண மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சில மரங்கள் அப்படியே இருக்கிறது, ஆனால் அது தேவன் எதிர்பார்க்கிற வளர்ச்சி அல்ல, தேவன் விரும்புகிற வளர்ச்சி. அங்கே அவர் சொல்லுகிறார் பாருங்க, அந்த 2ஆம் வசனத்திலே, 2ஆம் வசனத்திலே, கனி கொடுக்கிறது எதுவோ, என்னவா?
எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறேன். அப்ப பாருங்க, தேவன் ஒரு உபதேசத்தை அவர் சொல்லுகிறான். இந்த உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுது சுத்தமாகிறீங்க. எந்த உபதேசம்? நீங்கள் செடியா இருக்கிறதிலே அவருக்கு பிரியம் இல்லை, நீங்கள் ஒரு மரமாய் இருப்பதிலே பிரயோஜனம் இல்லை. நீங்கள் இருக்க வேண்டிய நிலை எது என்றால் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். உங்கள் லைஃப் உங்களுக்கு தெரியாமல் யாருக்கு தெரிய போகுது? நீங்கள் எப்படி இருந்தீங்க 25ஆம் ஆண்டு வர வரைக்கும்? உங்கள் லைஃப் எப்படி இருந்துச்சு? வளர்ந்துருக்கிறீங்களா? கனி கொடுத்துருக்கிறீங்களா? உங்களாலே சபைக்கு என்ன பிரயோஜனம்? நீங்கள் எத்தனை விதையை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறீங்க, உருவாக்கி இருக்கிறீங்க? உங்களை போல சபையிலே பலன் உள்ளவர்களாய் நிற்கக்கூடிய எத்தனை மரங்களை நீங்கள் நாட்டி இருக்கிறீங்க? நான் தான் வந்துன்னு இருக்கிறேனே, கரெக்டாக வந்துன்னு இருக்கிறேனே. ஆனால் தேவன் சொல்லுகிறார் கனி கூடாத. அப்போ இருக்கிற செடிக்கு அவருக்கு பயன் இல்லை. அவர் என்ன சொல்றாரு? கனி கூடாத. அப்ப நான் இணைஞ்சிருக்கிறேன். வேதம் அதுதான் சொல்லுகிறது. எண்ணில் கனி கூடாத கொடி எதுவோ? கர்த்தரில் இணைஞ்சிருக்கிறோம், ஆனா அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் இணைஞ்சிருக்கிறது இல்லை. ஏன் இணைஞ்சிருக்கிற? ஏன் இணைஞ்சிருக்கிறோம்? கனி கொடுக்கணும், கனி கொடுக்கணும், கனி கொடுக்கணும், கனி கொடுக்கணும். இந்த 2025ஆம் ஆண்டு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஏதோ வந்தோம், சபையில் இருந்தோம், போனோம் என்று இல்லாமல் இந்த ஆண்டிலே நீங்கள் என்ன பண்ணணும்? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்களேன், பி ஃப்ரூட்ஃபுல். ஆமாம், கனி கொடுங்க, கனி கொடுங்க. உங்களை போல ஒருவர் இந்த சபையில் இருக்கணும். யாரை போல? உங்களை போல. பவுல் சொல்றாரு பாருங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுங்கன்னு சொல்ல. என்ன சொல்றாரு? என்னை பின்பற்றுங்க. நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறது போல, நீங்க கர்த்தரை பாடுகிறது போல, நீங்கள் ஊழியம் செய்கிறது போல, நீங்கள் ஜெபிக்கிறது போல, நீங்கள் சபையை நேசிக்கிறது போல நேசிக்கக்கூடிய ஒருவர் சபைக்குள்ளே விதைக்கப்பட்டு இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிச்சுட்டு கனி கொடுக்க நம்ம என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு 4 காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என்னில், அவர் பாருங்க அந்த வார்த்தையே பயங்கரமான வார்த்தை. என்ன சொல்றாரு? என்னில். என்னவா? தேவனில். எவ்வளோ ஒரு பெரிய வார்த்தை. என்னில் கனி கொடாத. அப்ப தேவனில் இருந்து கூட என்ன பண்ணாம இருக்க முடியும்? என்ன பண்ணாம இருக்க முடியும்? யூதாசு பாருங்க, ஒரு ஊழியக்காரர் சொன்னாங்க, இயேசு பேசியே திருந்தாத ஜனம் நம்ம பேசி திருந்த போதா அப்படின்னாரு. என்னது? இயேசு பேசியே திருந்தாத ஜனம். ஒருத்தன் என்ன பண்ணா? காட்டி கொடுத்தான். ஒருத்தன் மறுதளிச்சான். ஒருத்தன் சந்தேகப்பட்டான். ஒருத்தன் பதவி ஆசை. 2 பேருக்கு பதவி ஆசை வந்துச்சு. நான் இங்கே உட்காடுறேன், நான் அங்கே உட்காடுறேன். இயேசு கிட்ட இருந்தது வெறும் 12 பேர் தான். நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க. இயேசு கூட இருந்தது 12 பேர் தான். உலகத்திலே சிறந்த செய்தியாளர். இன்னைக்கு வரைக்கும் அவருடைய செய்தியை பேசின்னு இருக்கிறோம். ஆனால் 12 பேரே அவரால் மாற்ற முடியல. நம்ம எங்கேயா மாத்துறது அப்படின்னார். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இந்த உபதேசத்தினால், எந்த உபதேசம்? வளர்ச்சி என்ற உபதேசத்தினால் நீங்க என்ன ஆக்கப்படுகிறீங்க? சுத்தமாக்கப்படுகிறீங்க. அப்ப அந்த வளர்ச்சி, தேவன் எதிர்பார்க்கிற வளர்ச்சி என்னன்னா கனி கொடுக்க வேண்டும். நான் சொல்ல விரும்புகிற 4 காரியம். கனி கொடுக்கணும்னா என்ன செய்ய வேண்டும்? இயேசுனுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். இயேசு கனி கொடுக்கிறவராய் இருந்தார். அவர் சொல்லுகிறார், என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம். பசியா இருக்கிறாங்க, சிஷ்யர்கள் எல்லாம் சாப்பிட போயிருக்கிறாங்க. ஆனா இவர் சும்மா இல்லை, அவர் என்னன்னா ஊழியம் செஞ்சு கொண்டே இருக்கிறார். சிஷ்யர்கள் பார்த்து கேட்கும் போது அவர் சொன்னாரு, நான் சாப்பிட்டேன்பா. அவர் ஒன்னும் யோசிக்கிறாங்க, யாருன்னா சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பாங்க, நம்ம இப்பதானே வரோம். அவர் சொல்றாரு, கண்ணை ஏறு எடுத்து வைப்பா, அறுவடை மிகுதியா இருக்கு. தேவனுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம் என்று சொல். அப்ப இந்த இயேசுவின் அவருடைய வாழ்க்கையில இருந்து ஒரு 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இந்த காரியங்கள் நீங்கள் வளர்வதற்கு கண்டிப்பாய் அவசியமாக இருக்கும். முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்து.
அப்போ இயேசுவனுடைய ஊழியத்தின் ஆரம்பம் இயேசு கனி கொடுக்கிறவராய் இருக்க காரணம் என்னன்னா, இயேசு அப்பா எனக்கு டைம் வந்துடுச்சு, நான் ஊழியம் செய்யணும் என்று அவர் ஓடல. எனக்கு வேலை இருக்கு, என்ன ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க, அபிஷேகம் வந்துடுச்சு, இனி நான் செயல்படுவேன் என்று அவர் உடனடியாக அவருடைய காரியங்களை செய்யாம அவர் செய்த முதல் காரியம் என்ன தெரியுங்களா? ஜெபிக்க அவர் ஆரம்பித்தார். இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சி எங்க இருக்குன்னா ஜெபத்துல இருக்கு. நீங்க கனி கொடுக்கணும்னு விரும்புறீங்களா? நீங்க வளரணும்னு விரும்புகிறீங்களா? நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஜெபிக்கிறவர்களா இருக்கும். பாருங்க, ஜெபம் கர்த்தரை மாற்றுகிறது அல்ல, ஜெபம் உங்களை மாற்றும். நிறைய பேருக்கு எண்ணம் என்னன்னா, ஜெபிச்சா என்ன பண்ணிடலாம், கர்த்தரை மாத்திடலாம். கொடுக்க மாட்டாரா? 10 நாள் உபவாசம் இருக்கிறேன், அப்பயும் கொடுக்கலையா? நான் 21 நாள் உபவாசம் இருக்கிறேன், அப்பயும் கொடுக்கலையா? நான் 40 நாள் உபவாசம் இருக்கிறேன். நீங்கள் ஜெபித்து கர்த்தருடைய கரத்தை முறுக்க முடியாது. கொடுக்குறீங்களா இல்லையா? இல்லைன்னா நான் இன்னும் உபவாசம் இருப்பேன். அப்படி என்று கர்த்தரை உங்களுடைய ஜெபத்தினாலே அவரை உங்க சித்தத்தை செய்ய வைக்க முடியவே முடியாது. ஜெபம் என்ன செய்யும் என்றால் உங்களை மாற்றும். நீங்க ஜெபிக்க 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 உங்கள் குணங்கள் மாறும். ஒரு முறை சீஷர்கள் இயேசுவின் இடத்துல வந்து சொல்லுகிறாங்க, இந்த பிசாசை ஏன் எங்களால துரத்த முடியல? அப்போ முதல்ல வரும்போது இயேசு சொன்னாங்க, அற்ப விசுவாசிகளே, எது வரைக்கும் உங்களோடு கூட நான் இருக்கணும்? இப்போ அவங்க வந்து கேட்குறாங்க தண்ணியில், எங்களால் ஏன் இந்த பிசாசை துரத்த முடியலன்னு சொல்லும்பொழுது இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்படிப்பட்ட பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அல்லாம வேற ஒன்றுனால என்ன பண்ணாது. இந்த பிசாசை துரத்த ஜபம் உங்களுக்கு உபவாசமும் ஜபமும் வேண்டாம், விசுவாசம் இருந்தால் போதும். ஏன்னா இயேசு சொல்லுகிறான், விசுவாசம் உள்ளவன் பிசாசனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளாமனால முடியும். அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான் இயேசு. அந்த பிசாசு அவர்களால் ஓட்ட முடியல என்னதுமே ஒரு வார்த்தை சொன்னா பிசாசு ஓடிடுச்சு. அப்ப இந்த ஜெபம் ஏன் கர்த்தர் அவங்களுக்கு சொல்றாரு என்றால், ஜெபிக்க 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 இவர்களுக்குள்ளே தேவன் மேல் இருக்கிற விசுவாசம் வரும். நீங்க கூட ஜெபிச்சு பாருங்களேன். ஜெபிச்சு நல்லா ஜெபத்திலே இருக்கிறவங்களுக்கு, ஒரு வியாதிஸ்தருக்கு ஜெபம் பண்ணோன்னா மனசுல என்ன பண்ணாது, சந்தேகமே வராது. ஒரு காரியத்தை தேவனிடத்துல கேட்கணும்னா அவங்களுக்குள்ள டவுட்டே வராது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், I am very close with God, நான் தேவனோடு நெருக்கமாக இருக்கிறேன். இந்த ஜெபம் விசுவாசத்தை வர்த்திக்கப்படும். இன்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், வளரணும்னா ஜெபம் அவசியம். நீங்க இன்னும் செடியா இருக்கிறீங்க, இன்னும் ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறீங்கன்னா ஒன்று உங்க வாழ்க்கையில குறைவா இருக்கணும். என்ன குறைவு தெரியுங்களா? என்ன குறைவு தெரியுமா? என்ன குறைவு தெரியுமா? எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? ஒருத்தர், நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருத்தர்கிட்ட கேட்டேன், எப்படிப்பா ஜெபம் பண்ணுறேன்னா அவர் சொன்னார், 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுறேன்னா அப்படின்னார். நம்ம சபையில் ஒரு வாலிபர் என்ன சொன்னார், அது 5 நிமிஷம்னு சொல்ல, என்ன சொன்னார், 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுறேன்னா பல்ல கட்சிக்குன்னு அப்படியே நீட்டாக சொன்னார். அப்போ அவருக்கு 5 நிமிஷம் எவ்வளோ நேரம் இருந்துக்குதுப்பா. என்னது 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுற நிறைய பேர் இங்கேயும் இருக்கிறீங்க. அவர் ஒருத்தர் வாய் தந்து சொல்லிட்டாரு, ஆனால் எவ்வளோ நேரம்? 5 நிமிஷம் ஜெபம் பண்ற தேவ பிள்ளைகளே கனி கொடுக்க முடியாது. காலையில் எழுந்ததுமே ஸ்தோத்திரம், சாப்பாடுக்கு ஒரு ஸ்தோத்திரம், நைட்டு தூங்கும் போது ஒரு ஸ்தோத்திரம் போடுற உங்களால் என்ன பண்ண முடியாது. ஏன்னா ஜெபிக்கும் பொழுது இது வேதம் சொல்லுகிறது, இது தேவனுக்கு நமக்கும் இருக்கிற உறவை காண்பிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஏனோக்கு 300 ஆண்டு தேவனோடு சஞ்சரித்தான். He had such a fellowship. பேசிக்கினே இருக்கிறான், தேவனோடு பேசிக்கொண்டே இருக்கிறான். அந்த உறவு அவ்வளவு பலமா இருந்தது. தேவன் அவனை அவரோடு கூட இருக்கும்படி கூட்டின்னு போயிட்டான். அப்ப இன்னைக்கு நம்மளால ஒரு 5 நிமிஷம் அதுவே நமக்கு பெரிதா இருக்கிறது என்றா, உங்களுக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற உறவு எப்படி? நாம் அவரோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிறோமே. அப்ப கனி கொடுக்கணும்னா அங்கே இருக்கிற சுவாரத்தை நம்ம என்ன பண்ணணும், அங்க இருக்கிற எனர்ஜியை, அங்க இருக்கிற சோர்ஸை நம்ம எடுத்தாதான் நம்மளால கனி கொடுக்க முடியும். ஆனா நமக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரமே இல்லை. இந்த ஆண்டு
இது ஒரு எச்சரிப்பின் வசனமாவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை என்ன பண்ணுவாரா? அறுத்து போடுவா. நடா முதல் வசனம், முதல் வருஷம், முதல் வாரம் வந்துட்டு அறுத்து போடுவாருன்றாங்களே. ஆனால் மெசேஜை அறுத்து போடுவார் என்று அல்ல. மெசேஜ் என்னன்னா கனி கொடுக்கும். என்ன பண்ணணும்? கனி கொடுக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்போ கனி கொடுக்கணும்னா இந்த ஆண்டு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுங்க? பாருங்க, சகோதரிகளை கேட்டால் எல்லாம் ஒரு குறை சொல்லுவாங்க. சகோதரர்கள் ஜெபம் பண்ணுறதே இல்லை. உலகத்திலே வந்த எழுப்புதலிலே எத்தனை சகோதரிகளை குறித்து நீங்க படிச்சிருக்கிறீங்க? நிறைய எழுப்புதல் வந்துச்சு. பெரிய பெரிய காரியம், தேசமே மாறிடுச்சு. உலகத்தை மாற்றி தலைக்கீழாக்கின சரித்திரங்கள் இருக்கிற. இப்பொழுது இந்தியாவிலே சுவிசேஷம் வருவதற்கு காரணம் கூட 100 ஆண்டுகளுக்கு முன்பதாய் வேல்ஸ் தேசத்தில் வந்த அந்த எழுப்புதல் உலகம் எங்கும் மிஷினரிகளை கொண்டு போயிட்டு. ஆனால் எத்தனை எழுப்புதல் ரிவைவலிஸ்ட் வந்து பெண்கள் என்று கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்களே போய் கூகுளில் சர்ச் பண்ணுங்க, புக் எடுத்து வாசிங்க, ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஆண்கள் அவங்க முழங்கால் போடிட்டு ஜெபித்தா தேவன் வானத்தை திறந்து இறங்கிடுறார். குடும்பத்தில் மாற்றம். குடும்பம் இன்னும் கனி கொடுக்கறதே இல்லை. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம். பிள்ளைகள் இன்னும் கனி கொடுக்கறது இல்லை. தேவன் ஏவாளை பார்த்து ஆசீர்வதிக்கல. தேவன் ஆதாம் கிட்ட தான் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆதாமின் இடத்துல தான் பிரமாணத்தை கொடுக்கிறார். எல்லா கனியும் சாப்பிடலாம், ஆனா என்ன பண்ணக்கூடாது? இந்த கனியை சாப்பிடக்கூடாது. பிரமாணம் ஆதாமின் இடத்துல, ஆசீர்வாதம் ஆதாம் இடத்துல. ஆனால் ஆதாமுங்கள் இன்னைக்கு என்ன பண்றது இல்லை? ஜெபிக்கிறதே இல்லை. சபையினுடைய வளர்ச்சி கூட பிரதானமா எங்க இருக்குது என்றால் சகோதரர்களிடத்துல இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற எல்லா வாலிப சகோதரர்கள் சகோதரிகளை நான் கம்மியா சொல்லல. யூ ஹேவ் such a great, நீங்க தான் சபையினுடைய பேக் போன். ஆனால் சகோதரர்கள் நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இப்பதான் நிறைய பெண்களுக்கு ஒரே சந்தோஷம். ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஜெபிக்கிறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஃபோனு, நியூஸு, அப்புறம் பைக் எடுத்துன்னு எங்கன்னா வெளில போயிடுறாங்க. ஆனால் கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கணுமே என்றால் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். தேவனோடு கூட உறவு உண்டாகணும். தேவனுக்குள் இருக்கிற அந்த எண்ணங்கள் உங்க எண்ணமா மாறிடணும். நான் நேற்று தினத்தில் நான் உபவாசம் இருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக தான் நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய காரியம் மனசுல இருந்துச்சு. இதுக்கெல்லாம் ஜெபிக்கணும், இதுக்கெல்லாம் ஜெபிக்கணும். ஆரம்பிச்சதுல இருந்து என்ன ஜெபிக்க வேண்டும் என்ற குறிப்புகள் மனசுல வந்துனே இருக்கு. கரெக்டா டைம் மாறுது. கரெக்டா ஒரு 20 நிமிஷம் வந்ததுமே ஆட்டோமேட்டிக்கா அடுத்த டாபிக் வரும். கரெக்டா அந்த 20 நிமிஷம் வந்ததுமே அடுத்த டாபிக் வருது. அப்படியே மாறுது. ஆவியானவர் என்ன ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை உள்ளத்துல ஏவிக்கொண்டே இருக்கிறார். அப்ப ஜெபம் கனி கொடுக்கிறவர்களாய் நம்மை மாற்றும். ஜெபம் நமக்குள்ளே ஒரு வளர்ச்சியை கொண்டு வரும். நீங்க வளர்ந்தா உங்க குடும்பம் வளரும். உங்க குடும்பம் வளர்ந்தா உங்க பிள்ளைங்க வளருவாங்க. உங்க பிள்ளைகள் வளர்ந்தா அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தில் வந்தா அது சபைக்கு வரும். அந்த சபையிலே ஆசீர்வாதம் வந்தா இன்னும் அநேக ஊழியங்களை செய்ய சபை பலப்படும். ஆனா கனி கொடுக்கல. உன்னை எப்படி இருக்கிறாங்க? தண்ணி ஊத்தினே இருக்கும். போன சண்டே ஊத்தணுமே, முடியல ஐயா, வளரவே முடியல. இந்த சண்டேயும் வாங்க, அடுத்த சண்டேவும் வாங்க. என்னது? தண்ணி ஊத்திக்கினே இருக்கிறோம். ஆனால் என்ன இல்லை? வளர்ச்சியே இல்லை, வளர்ச்சியே இல்லை. இன்று உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிற காரியம் என்ன பண்ணுங்க? ஜெபிங்க, ஜெபிங்க. ஜெபம் காரியங்களை மாற்றும். அடிக்கடி ஐயா சொல்வார் பாருங்க, என்னது? ஜெபம் காரியங்களை மாற்றும். இட் சேஞ்சஸ் சிச்சுவேஷன். உங்க சூழ்நிலைகளை மாற்றும். பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று எஜமானன் கண்டு. மற்றவங்களாலே உங்களுடைய வளர்ச்சியை பார்க்க முடியும். யாரும் இவருக்கு பொறுப்பு கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா யோசிக்க வேண்டியதே எங்க மைண்டுக்கே வராது. உங்களுடைய வளர்ச்சி வர 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 எங்களாலே உங்களை பார்க்க முடியும். இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, நிறைய தாளந்து உள்ளவங்க இருக்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு தெரியல.
நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஜெபிக்க 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 கர்த்தர் உங்களோடு கூட இருக்க 1000 அடிமைகள் இருக்கிறாங்க. 1000 அடிமைகளிலே யோசேப்பு தனி மனிதனாய் தெரிய காரணம் அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது என்று எஜமான் பார்க்கக்கூடிய அளவிலே அவனுடைய வளர்ச்சி இருந்து கொண்டே இருந்தது. 1000 பேரும் ஒரே வேலை தான் செய்யறாங்க. தோட்ட வேலை செய்ப்பா, எல்லாம் தோட்ட வேலை செய்யறாங்க. வீடு எல்லாம் தொடைப்பா, எல்லாரும் வீடு வேலை தொடைக்கிறாங்க. ஆனால் இவன் மாத்திரம் எஜமான் பார்க்கிறான், இவன் வளர்ந்து இருக்கிறான், இவன் கனி கொடுக்கிறவனா இருக்கிறான். உடனே சாவி எடுத்து என்ன பண்றாரு, அவன் கையில கொடுத்துட்டார். உங்களை யாரும் அப்பாயிண்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு மைக் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ, உங்களுடைய இடத்துல நீங்கள் இருந்து கனி கொடுக்க ஆரம்பித்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லாருடைய பார்வையும் உங்களுக்கு நேரா வந்துடும். ஹல்லேலூயா. ஐயா அடிக்கடி இந்த உதாரணத்தையும் சொல்லி இருக்கிறார். மாங்காய் மரம் இருந்தா யாருக்கும் பார்வை வராது, ஆனா அதுல நம்ம தோட்டத்துலலாம் கூட நம்ம தோட்டத்தில் எங்கே வச்சாலும் சரி, உங்களை கூட்டின்னு போனால் அது ஒரு இது. கேரளுக்கு போனால் இருக்கிற கொய்யாக்காவை பிடுங்கிறது, எலுமிச்சை பழம் பிடுங்கிறது, போனோமா பாடினோமா வந்தோமா இல்லை. ஏன்னா அது நம்மளை என்ன பண்ணுது, இழுக்குது, நம்மளை இழுக்குது. அந்த ஃப்ரூட்டு நம்மளை என்ன பண்ண முடியல, சும்மா வர முடியல. அப்போ இன்று உங்களை உற்சாகப்படுத்துகிற நீங்கள் ஜெபித்து பாருங்க. அந்த வசனத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், அந்த மத்தேயு 4 நீங்கள் முடிவில் வாசிக்கும் பொழுது அழகா சொல்லப்படுகிறது. அவர் கலிலேயாவுக்கு போனார், ஜெபம் பண்ணிட்டு போறாரு, அவருடைய கீர்த்தி பரவ ஆரம்பிச்சிச்சு. ஜெபம் பண்ணிட்டு போறாரு, புது மனுஷன், ஊழியத்துக்கு வந்து இப்பதான் ஞானஸ்தானம் எடுத்தார், 40 நாள் தான் ஆயிருக்கு. புதிய மனுஷன், புதிய ஊழியம். அங்க ஏற்கனவே பிரதான ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, வேத பாரர்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு கிராமத்திலும் ஊர்லயும் தேவ ஆலயம் இருக்கிறது. இப்பதான் இவர் ஊழியத்திற்கு வந்திருக்கிறார், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார், ஒரு தச்சனுடைய மகன். ஆனா அவர் ஜெபித்துட்டு கால் எடுத்து வைக்கிறாங்க, அவருடைய கீர்த்தி கலிலேயா எங்கோ என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, பரவ ஆரம்பித்தது. காரணம் என்ன, கனி. இன்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், விசேஷ வண்ணமாய் சகோதரர்களை உற்சாகப்படுத்துகிறேன். என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, பிரதர், சிஸ்டர், தம்பி, தங்கச்சி, அண்ணன், அக்கா, அம்மா, அப்பா, என்ன பண்ணுங்க சொன்னீங்களா நீங்க, சொல்லுங்க, அவருக்கு சொல்லுங்க. என்ன பண்ணணும், என்ன பண்ணணும். இந்த வருஷம் நீங்க எடுக்க வேண்டிய தீர்மானத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்ன தீர்மானம், என்ன தீர்மானம்? ஆமா, என்கிட்ட சொன்ன தம்பியை போல 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டேன்ற ஜபம் இன்னும் 100 வருஷத்துக்கு உங்களை இப்படியே தான் வச்சிருக்கு. ஆசை நிறைய இருக்கு, ஆனா கனி கொடுக்கவே முடியாது. இன்னும் பாருங்க, பயங்கரமான வசனம், எண்ணில் நிலைத்திர, எண்ணில் கனி கூடாத கொடி எதுவோ அது என்ன பண்ணுமா. ஆமா, இந்த ஆண்டு நீங்கள் கனி கொடுக்கிற ஆண்டு. ஹல்லேலூயா. அநேகருடைய கண்கள் உங்களுக்கு நேராய் வரப்போகிற ஒரு ஆண்டு. தேவன் உங்களை நாட்டினதனுடைய பிரயோஜனத்தை தேவன் பார்த்து உங்கள் நிமித்தம் மகிமைப்பட போகிற ஒரு ஆண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், நான் வேணும்னா கொஞ்சம் லெகுவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்பெஷலி பிரதர்ஸ் அண்ட் வாலிப பிள்ளைங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 30 நிமிஷமாச்சும் ஜெபம் பண்ணேன். எவ்வளோ? ஃபார் ஸ்டார்டர் ஒன்று வைப்பாங்க பார்த்தீங்களா, ஹோட்டல்லலாம் போனால், அது போல் ஒரு ஸ்டார்டர் எவ்வளோ நேரம், 30 நிமிஷம். ஒரு 5 நிமிஷம் துதிங்க, ஒரு 5 குறிப்பை எழுதி வச்சுங்க. எழுதி வச்சுக்கின்னு 5 நிமிஷம் துதிச்சுட்டு ஒவ்வொரு குறிப்புக்கும் என்ன பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் அப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே போதும், அந்த 1/2 மணி நேரம் உங்களுக்கு பத்தாது, நீங்கள் இன்னும் அதிகமாய் ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள். இரண்டாவதாக சரியான தேடுதல், சரியான சேர்க்கை நமக்கு இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18 இருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம் என்றால், மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேற 2 சகோதரர்களை ஆகிய செபெதேயுவின் மகன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான் தங்கள் தகப்பன் செபெதேயுனுடைய படகிலே தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டு இருந்தபொழுது அவர்களை கண்டு அவர்களை அழைத்தார். வளர்ச்சிக்கு 2வது காரியம் என்னன்னா, சரியான நட்பு இருக்கும். என்ன இருக்கணும்? ஆமாம்,
சர்ச்சுக்கு வரவங்களை கூட நிறுத்தக்கூடிய நல்ல விசுவாசிங்க சர்ச்சில் இருக்கிறாங்க, தெரியுங்களா உங்களுக்கு? அவன் எப்பயோ ரெடியாக இருப்பான், ஆனால் நான் இப்போ போவத இதோ வந்துடுறேன்டா, இதோ ஒரு 5 நிமிஷம் இதோ வந்துடுறேன் அப்படின்னுட்டு 8 மணிக்கு ரெடி ஆகணுன்னு 9:30 மணிக்கு கூட்டின்னு வர நல்ல சிநேகிதர்கள் சபையிலேயே இருக்கிறான். சில கணவர்கள் இருக்கிறான், இன்னமும் அவசரப்படுற, கொஞ்சம் இருமா போலாம் இருமா இப்படி சொல்லியே நிறைய ஆவிக்குரிய காரியங்களிலே வளரக்கூடாதபடி தடை செய்கிறவர்கள் இருக்கிறார். அப்ப இங்கே இரண்டாவது, இயேசுவனுடைய வளர்ச்சிக்கு அவர் கனி கொடுக்கிறவராய் இருக்க காரணம் என்னன்னா, அவர் யாரை அவரோடு கூட இருக்கணும் என்று நேர்த்தியாய் தெரிந்தெடுத்தார். யாரெல்லாம் என் கூட இருக்கணும், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களை லிஃப்ட் பண்ணி விடுவான். வாங்க நம்ம போலாம், ஊழியத்துக்கு போலாம், வாங்க நம்ம ஜாம் பண்ணலாம், வாங்க நம்ம அந்த வீட்டை போய் விசிட்டிங் பண்ணிட்டு வந்துடலாம், வாங்க என்று சொல்லி கர்த்தருடைய காரியத்திலே வளர்க்கக்கூடியவர்கள் இருந்தான். அப்ப பாருங்க, தேவன் யாரெல்லாம் அவனோடு கூட சேர்த்து வைத்து கொண்டார் என்று சொல்லி. இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்ச்சில் இருக்கிறாங்களோ வெளியில இருக்கிறாங்களோ, நீ கனி கொடுக்க அவன் தடையா இருந்தா அவன் மட்டும் இல்ல, கர்த்தர் சொல்லுகிறார் உன்னையும் அவர் என்ன பண்ணுவாராம், வெட்டி போட்டுருவான், அறுப்புண்டு போக செய்வான். ஆமா, அது நல்ல வார்த்தை, அறுப்புண்டு போக செய்வான். அப்படி நம்மை கர்த்தருக்குள் வளர செய்கிற சிநேகிதர்கள் நமக்கு வேண்டும். தேவன் கனி கொடுக்க காரணம் அதுதான். இல்லைன்னா இயேசு செய்கிறத எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, செய்யாம தடுத்திருப்பாங்க. நான் அடிக்கடி யூத் மீட்டிங்லேயும் சொல்லுவேன், சபையில் நானும் வாலிபனாக இருக்கும்பொழுது, யூத் லீடராக இருக்கும்பொழுது, யூத்தில் ஒருத்தன் இருந்தான், அவனுக்கு வாயை திறந்தா நெகட்டிவ் தவிர ஒன்றுமே பேச வராது. ஒரு மீட்டிங் ஐடியா போட்டுட்டு இப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒன்று சொல்லுவான், அண்ணா நடக்காதுண்ணா, அப்படிலாம் பண்ணவே முடியாதுண்ணா, ஜனம்லாம் இது பண்ண. அவன் எப்போ வந்தாலும் அவனுக்கு ஒரே வேலை தான், இல்லை முடியாது நடக்காது, இது சொல்லுறதுக்குன்னு ஒருத்தன் தான். எங்கே போனாலும் வந்து எல்லா மீட்டிங்லையும் இருப்பான், நல்ல பையன், நல்ல உற்சாகமானவன், ரோட்லலாம் நின்று டான்ஸ் ஆடி இருக்கிறான், அதெல்லாம் பெரிய காரியம். ஆனால் அவன் வாயை திறந்தா செய்யணும்னு நினைக்கிறத தடுக்கிறது தான் அவன் வேலை. நல்லா பேசுவான், ஆனால் என்ன பண்ணுவான், வேண்டாம், முடியாது, செய்ய முடியாது, நடக்காது, இப்படி இல்லை, அப்புறம் பண்ணிக்கலாம், இது அதுன்னு ஏதாச்சும் ஒரு குறை. இன்னைக்கு உங்களோடு கூட இருக்கிற நட்பு எப்படிப்பட்ட நட்பா இருக்கிற? இந்த 2025ஆம் ஆண்டு உங்களை கனி கொடுக்க வைக்குமா? உங்களை தேவனுக்கென்று வளர செய்யுமா? கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கா? இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. Who's your friend? வாங்க காட்டேஜ் பிரேயருக்கு போகலாம், சும்மா தாண்டா இருக்கிறோம், வாடா போகலாம் காட்டேஜ் பிரேயருக்கு. கூப்பிட்றவங்களா இருக்கிறாங்களா? நான்லாம் வரலப்பா, நீ என்ன போறனா போய்க்கோ அப்படின்னு போறவனை எப்படியாச்சும் டிஸ்கரேஜ் பண்ணி நிறுத்துரு. எதுக்காக கேங்ஸ் கூடுறீங்க? ஜபிக்கிறதுக்கு, கத்தரிலே வளர்கிறதுக்கு, கனி கொடுக்கறதுக்கு கேங் கூடுறீங்களா? இல்லை எதுக்கு கேங் கூடுறீங்க? சிலர் யார் கூடயும் பேச மாட்டாங்க, அதுவும் வேதத்தில் இருக்கு, நிறைய முறை சொல்லிட்டோம். ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம், இணங்காதவர்கள் என்னவா, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் ஆமா மரணத்திற்கு பாத்திரவான்களா இருக்கிறாங்க, நரகத்துக்கு போவாங்க. யாருன்னா யார் கூடயும் சேர மாட்டோம். யாரு யார் கூடயும் சேர மாட்டோம். சர்ச்சுக்கு வந்துட்டோம்ல, பார்த்துட்டீங்களே, அவ்வளோதான். எனக்கும் இயேசுக்கு மட்டும்தான் ஃபெலோஷிப், உங்களுக்கும் எனக்கும் ஃபெலோஷிப்பு இல்லை. ஆனால் யோவான் அழகா சொல்லுகிறார், நாம் எல்லாரும் ஒரே சரீரத்தின் அவையும். இப்போ இந்த விரலில் இருக்கிற நகத்தை எடுத்துக்கொண்டா கூட இந்த நகம் என்ன பண்ணோம், விரலில் இருக்கணும். விரல் மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா சரி, அது விரல கையோட சேர்ந்துருக்கணும். கை மட்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அது இந்த ஜாயிண்டோட சேர்ந்துருக்கணும், அது சரீரத்தில் சேர்ந்துருக்கணும். அது எல்லா அவைங்களோட சேர்ந்து இருந்தால் தான் இந்த ஒரு நகத்திற்கு கூட வேலை. நான் தனியாக தான் இருப்பேன் என்றால் அந்த நகம் சரீரத்திலே இல்லை, இணங்க மாட்டேன். நான் சர்ச்சுக்கு வந்தேன், யார் கூடயும் பேச மாட்டேன், எல்லாமே எனக்கு புதுசாக இருக்கு. எனக்கு க்ரௌடுனா பிடிக்காது. என் பாப்பா அப்படிதான், க்ரௌடுனா பிடிக்காது. எனக்கும் அப்படிதான், க்ரௌடுனா பிடிக்காது. ஜனக்கூட்டத்தில் இருந்தாலே பதட்டமாகவே இருக்கும், என்ன பேசுது, என்ன செய்கிறது. ஆனால் இணங்கிதான் ஆகணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நம்ம எல்லாரும் ஒரே சரீரத்தின் அவயங்களாக இருக்கும், சேரணும். ஆனால் யார் கூட சேர்றீங்க? யார் கூட சேர்றீங்க? இந்த ஆண்டு நீங்கள் இணைந்திருக்கிற பர்சன் உங்களால உயர்த்தப்படணும். யாரோடு இணைந்திருக்கிறீங்களோ அவங்க உங்களை உயர்த்துகிறவர்களா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையில் இருக்கிற எத்தனை பேருக்கு சபைக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க? கையை தூக்காமீங்க. சபைக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், வெளியில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, சர்ச்சுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா?
ஆமாம், அப்படியே ஒரு சுற்றி பார்த்துங்க, அப்படியே கொஞ்சம் அப்படியே திரும்பி பாருங்களேன். நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், திரும்பி பாருங்கள், சர்ச்சிலெல்லாம் திரும்பி பாருங்க கொஞ்சம் அப்படியே. ஆமாம், போகும்போது யாருன்னா ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும். யார் கூடனா போய் உட்காந்து பேசணும். டீ வாங்கி கொடுங்க, பட்டர் பிஸ்கெட் வாங்கி கொடுங்க. ஐயா சீக்கிரத்தில் கேன்டீன் ஒன்று ஆரம்பிக்க போகிறாரு. பழைய சர்ச்சு எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த வீர்னர் ஸ்ட்ரீட் எல்லாம் சர்ச்சு முடிஞ்சு 3-4 மணி வரைக்கும் எல்லாருமே சர்ச்சில் தான் இருப்பான், சும்மாவே கதை பேசின்னு இருப்பான். அப்படி இருந்ததுனால தான் இன்னைக்கு நிறைய பேர் சபைக்குள்ளே நிலைச்சிருக்கிறாங்க. ஏன்னா சும்மாவே பேசின்னு இருப்பான், கதை பேசின்னு இருப்பாங்க. ஏதாச்சும் ஒன்று சர்ச்சு முடிஞ்சிடும், 12:30-1 மணிக்கு முடிஞ்சால் கூட வீட்டுக்கு போகணும், சோறு சாப்பிட்ணுன்ற அவசரமே இல்லை. ஆனால் இப்போ உலகம் அப்படி ஆயிடுச்சு, சம்பாதிக்கணும், தூங்கணும், துணி துவைக்கணும், காலைல 5 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னு ஆயிடுச்சு. முன்னாடி எல்லாம் இருந்த காலம் டிஃப்ரெண்ட். அதை யோசிச்சா அதெல்லாம் தான் என்னது, ஆமாம் 90s 80s 70sலாம் தான் ஹெவன்லி டைம். இந்த 20sலாம் என்னது 2K கிட்ஸ்லாம் ரொம்ப பாவம், நிறைய நன்மைகள் தெரியாமல் இருக்கிறீங்க நீங்கள். நானே ரோட்லலாம் கோலி விளையாடி பம்பரம் விட்டு காத்தாடி விட்டு தெருவில் இருக்கிற எல்லாரையும் தெரியும். இப்போ இவ்வளோ வளர்ந்துட்ட பிறகு தெருவில் இருக்கிற எதான் வணக்கம் சார், அவள் தான், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவர் தான், வணக்கம் சார் வணக்கம் சார், அவள் தான். நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், இயேசு அவரோடு கூட இருக்கிறவர்களை நேர்த்தியாய் தெரிந்தெடுத்தது போல இந்த ஆண்டு உங்களை வளர்க்கக்கூடியவர்களை தெரிந்தெடுங்க. கர்த்தர் உங்களை கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுவார். 1 கொரிந்தியர் 15:33 சொல்லப்படுகிறது, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது, பேட் கம்பெனி கரப்ட்ஸ் குட் கேரக்டர். தவறான நட்பு நல்ல சுபாவங்களை கெடுக்கும். ஜெபிக்க விடாது, வேதம் வாசிக்க விடாது, ஊழியத்திற்கு போக விடாது. அப்படிப்பட்ட நட்பு இல்லாமல் நட்பை ஞானமாய் தேர்ந்தெடுங்க. 3ஆவதாக, இயேசு கனி கொடுக்க இயேசுவின் ஊழியம் வளர்வதற்கு காரணம் அவர் வாய்ப்பை விடவே இல்லை. He never missed an opportunity. வாய்ப்பு என்ன பண்ணல, விடவே இல்லை. நான் உங்களுக்கும் சொல்றேன், வாய்ப்பு திரும்பி வரவே வராது. என்ன வராது? வாய்ப்பு திரும்பி வரவே வராது. அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருந்தா, இதை செய்ப்பா, இதை பண்ணுங்க, இப்படி போங்க, இப்படி வாங்கன்னா, அந்த வாய்ப்பை மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணவே கூடாது. லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1-11 வரைக்கும் இயேசு படகுல இருந்து பிரசங்கம் பண்ணுறது தான். ஒரு படகு கிடைச்சிச்சு, இயேசு என்ன பண்ணல, வாய்ப்பை மிஸ் பண்ணல. ஒரு குழந்தை இருந்துச்சு, இயேசு வாய்ப்பை மிஸ் பண்ணல. கொஞ்சம் கையில் விதை இருந்துச்சு, வாய்ப்பை மிஸ் பண்ணல. ஒன்றை விதையை தூவினார். பாருங்க, சிலது என்ன பண்ணுது, நல்ல நிலத்தில் விழுந்துருக்கு, சிலது கற்பாறைகளில் விழுந்துருக்கு, சிலது வழியில் விழுந்துருக்கு. என்ன ஆகும் தெரியுங்களா? இதெல்லாம் உடனே he used the opportunity. நிறைய பேர் வாய்ப்பை இழந்து செய்ய வேண்டிய, வளர வேண்டிய, கனி கொடுக்க வேண்டிய நேரத்தை என்ன பண்ணிட்டாங்க, இழந்து போயிட்டாங்க. இன்னைக்கு வேண்டாம், நான் நாளைக்கு செய்கிறேன், இந்த வாரம் வேண்டாம், அடுத்த வாரம் செய்கிறேன், இந்த மாதம் வேண்டாம், இந்த வருஷம் மட்டும் என்னை விட்டுருங்க, நான் அடுத்த வருஷத்தில் இருந்து திருப்பி நான் சொல்லுகிறேன், வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. You will not have another opportunity. So use it. உங்களுக்கு சபையில் கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி, உண்மையும் உத்துவமாய் அதை செய்யுங்க. எனக்கு ஊழியக்காரனாக இருக்கிறது பயம். எனக்கு பாஸ்டர் இங்கே மேடையில் வந்து நின்று பிரசங்கம் பண்ணுறது எனக்கு இதுவே இல்லை. அதனால தான் ஐயா எப்போ பேசினாலும் நான் வந்து என்னது, இது ஏன் வாரமாச்சே நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா சொல்லவே மாட்டேன். ஏன்னா இங்கே நின்னா அதிகமாக கணக்கு கொடுக்கும். போதிக்கிற நீதானே, வேதம் என்ன பண்ணுது சொல்லுது, மேலே நின்று பேசினா நீங்கள் எவ்வளவு கணக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு மேலே இருக்கிற நாங்கள் என்ன பண்ணோம், நிறைய கணக்கு கொடுக்கணும். அதனால் பவுல் சொல்லுகிறா, நீங்கள் என்ன ஆகாதீங்க, போதகரா ஆகாதீங்கன்ட்டு பவுலே சொல்கிறார். நீங்கள் போதகர் ஆகாதீங்க. ஏன்னா அந்த லீடர்ஷிப் வந்துடுச்சுன்னா அந்த லீடர்ஷிப்போட சாபமும் வருது. வேதம் சொல்லுகிறார், என்ன சொல்லுதுன்னா, தன் ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டு இருக்க கடமை. ஐயோ எனக்கு பொறுப்பு வேணும், எனக்கு பொறுப்பு வேணும், எதுக்குமே என்னை கூப்பிட மாட்டாங்க, எதுலையுமே என்னை நிறுத்த மாட்டாங்க. நீ வந்து நின்றுட்டினா கூட என்ன வந்து நிற்கிது பின்னாடி. நீ ஒழுங்கா செய்யணும், உண்மையா செய்யணும், உத்தமமா செய்யணும். கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒழுங்கா பயன்படுத்து, நேரத்தை செலவிடுங்க. ஏரியா லீடரா நல்லா ஜாம் பண்ணுங்க. உங்க ஏரியா லீடர்ல என்ன காரியம் சிறப்பா செய்யணும், யாரும் செய்யாததை நான் செஞ்சிருப்பேன்.
இந்த 3 ஏரியா இருக்கு, 3 ஏரியாவில் இருக்கிறவங்க கூப்பிடுவேன். என் ஏரியாவில் நான் ஒரு ஓப்பனர் நடத்துவேன், என் ஏரியாவில் ஒரு நைட் ப்ரேயர் நடத்துவேன், என் ஏரியாவில் ஒரு கன்வென்ஷன் நடத்துவேன், என் ஏரியாவில் ஒரு கும்மாலம் நடத்துவேன். ஏதோ ஒன்று என் ஏரியாவை நான் இந்த நாளில் செய்வேன். சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி, யூத் மினிஸ்ட்ரி, நைட் ப்ரேயர் மினிஸ்ட்ரி, உபவாச ஜபம், சிஸ்டர்ஸ் மீட்டிங், மென்ஸ் ஃபெலோஷிப், இப்படி அநேக பொறுப்புகள் இருக்கிறது. நீங்க பொறுப்பாளியா ஆயிட்டீங்கன்னா என்ன இருக்கு, பின்னாடி இன்னொருத்தர் வந்து கூட நின்று இருக்கிறான். கொத்துட்டாங்க, என்ன பண்ணுறது, செய்யணும். ஏன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கு. சபையில் இவ்வளோ பேர் இருந்து எல்லாருக்கும் கொடுக்கலையே, அப்படிதானே? இயேசு இருந்த நாட்களிலேயே எருசலேம் யூதேயாவில் அவ்வளோ பேர் இருந்தோம். ஏன் இயேசு ஒரு 100 பேரை தேர்ந்தெடுக்க வேண்டியது தானே? 100 பேரை தேர்ந்தெடுக்கலையே, 12 பேர் தானே தேர்ந்தெடுத்தாரு. அப்போ இவ்வளோ பேர் சபையில் இவ்வளோ பேர் இருந்து எல்லாருக்கும் பொறுப்பு கொடுக்கலையே, ஏன் உங்களை தேர்ந்தெடுத்தாரு? யூ ஹேட் an opportunity now. நீ பயன்பட, தேவனுக்கு என்று கனி கொடுக்க, நீ வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு உனக்கு இருக்கும்பொழுது அந்த வாய்ப்பை என்ன பண்ணாத, அசதியா செய்யாத. ஒருத்தன் சொன்ன, ஆண்டவரே எனக்கு பயமா இருந்துச்சு, நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவ. கர்த்தர் என்ன சொன்னார்? சோம்பேறியேன்னார். அப்படிதானே சொன்னார்? அப்படியாப்பா, நல்லது கொடு, என்னை குறிச்ச ஒரு பயம் உனக்கு இருக்கு, சூப்பர், குடு குடு, அது பத்திரமா வச்சுன்னு இருக்கிறாள், அது போதும் குடு நான் சொன்னார். என்ன சொன்னாரு? சோம்பேறியே, பிரயோஜனமற்ற இந்த ஊழியக்காரனை என்ன பண்ணுங்க, கட்டி இருளான இடத்துல தூக்கி போடுங்க. யாரு? சோம்பேறி. அப்புறம் என்ன பேரு? பிரயோஜனமற்ற ஊழியம். ஏன்னா ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சிருக்கு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, ஒரு தாளந்து அவன் கையில இருக்கிறது. நிறைய பேர் தாளந்து இல்லாம இருக்கிறாங்க. அவனுக்கு 5 கொடுத்துட்டாரு, எனக்கு 1 தான் கொடுத்துருக்கான். ஆனால் அவனுக்கு 1 இருக்கு, 1 கூட இல்லாத இன்னொருத்தன் இருக்கிறானே. ஆனால் அந்த வாய்ப்பை என்ன பண்ணல, பயன்படுத்தல. பார்த்துப்போம், 2 வருஷமா இருக்கிறோம், பண்ணுவோம், நம்மளால முடிஞ்சது இவ்வளவுதான். எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா? வீட்டு வேலை இருக்கு, குடும்ப காரியம் இருக்கு, பணம் சம்பாதிக்கணும், பசங்கள்லாம் பெரியவங்களாயிட்டாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், கரையேற்றி விடணும், வீடு கட்டுற இது அது இது எல்லா வேலையும் இருந்தாலும் உங்க கையில் ஒரு தாளந்தை கொடுத்துட்டாரு. என்னது? உங்க கையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டாரு. நீங்க வளரணும், நீங்க கனி கொடுக்கணுன்ற எதிர்பார்ப்புல தான் உங்க கையில கொடுத்துருக்கிறாரு. இன்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், இயேசுவுக்கு கிடைத்த எல்லா வாய்ப்புகளையும் இயேசு பயன்படுத்தின. I encourage you, use the opportunity. 4வதாக விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இதுதான் ரொம்ப கஷ்டமான காரியம். கிரிட்டிசிசம். யாருன்னா குறை பேசுனா எதிர்த்து பேசணும்னு நினைக்காது. உனக்கு தெரியுமா என்னை பத்தி பெருசா பேச வந்துட்டேன் அப்படின்ட்டு என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. உங்களை ஒருவர் விமர்சித்தா விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன். அவருடைய வீட்டுக்கு போனோம், ஐயா கூட, பெரிய கோடீஸ்வரர், காலேஜ் நடக்குது, பல ஆஃபீஸுங்க நடக்குது, ஸ்கூல் நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு மாதத்திற்கு கண்டிப்பாக ஒரு 10 லட்சம் ரூபாய் வரக்கூடிய ஒரு பெரிய வருமானம் உள்ள ஒரு பெரிய நபர். நாங்கள் ஐயா கூட அங்கே போகும்போது பார்த்தா புதிய வண்டி நின்று இருக்கு, இனோவா, ரிப்பன் கூட கட்டல, அப்படி பெரிய வசதி உள்ளோம். அப்போ எனக்குள்ள ஒரு சந்தோஷம்ப்பா, பெரிய ஆள் சென்னையில், அவங்க வீட்டுக்கு போகிறோமேனு ஊழியக்காரர்களோட கூட உள்ளே போயிட்டேன். போனதுமே எனக்கு எப்படா வெளில வருவோன்னு ஆயிடுச்சு. சரியான நாத்தம், பயங்கர நாத்தம்னா பயங்கர நாத்தம். வெளியில் வரலாம் பார்த்தா பின்னாடி எல்லாம் ஊழியக்காரன்ட்டாங்க, நான் வேற முன்னாடி வந்து நின்றுட்டேன். பின்னாடியும் போக முடியல, உள்ளேயும் இருக்க முடியல, அப்படிப்பட்ட நாத்தம். என்னன்னா அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது, ஏன்னா பழகிட்டான். என்ன ஆயிடுச்சு? ஆமாம், ஒரு நாய் இருக்கு, நாய் வச்சுருந்தாலே நாத்தம் தான். நாய் வச்சிருந்தாலே நாய் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், வீட்டுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது. அப்போ வச்சுன்னு இருக்கிறாங்க, ஒரு நாயை வச்சுன்னு இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள சுத்துது, சரியான நாத்தம். அவங்களுக்கு தெரியாது, வெளியில இருக்கிறவங்க போய் சொன்னாதான். சில நேரங்களில் உங்களுக்குள்ள இருக்கிற குறை உங்களுக்கு தெரியாது. நீங்க பேசுற பேச்சு, நடந்துக்கிற விதம், நீங்க பார்க்குற பார்வை, கோவமா திட்டுறது, வாட் எவர் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நம்ம கரெக்டா செஞ்சது போலதான். ஆனா வெளியில இருந்து ஒருத்தவங்க பார்க்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு தெரியும். உடனே அவங்க கிட்ட போயிட்டு நீ யார் எனக்கு சொல்றதுக்கு, நீ நான் பெரிய ஆளா அப்படின்னு பேசக்கூடாது. அக்செப்ட் கிரிட்டிசிசம். விமர்சனத்தை நீங்க போறதுக்கு முன்னாடி யாருன்னா ஒருத்தர் சொல்ல போறாங்க பாங்க, உடனே நீ யாரு என்கிட்ட பேசுறதுக்கு, நான் யார் தெரியுமா, எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வரேன் தெரியுமா, இந்த பேச்சு பேசக்கூடாது. என்ன குறை இருக்கிறதோ அந்த குறைய
வளரணும்னா இது செய்யணும், கனி கொடுக்கணும்னா இதை செய்யணும், விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கடினமான பாதையை ஏற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு 26:39. கடினமான, இயேசுனுடைய பாதை ஈஸியான பாதை இல்லை. கூட இருந்தவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க, விட்டு போனாங்க, அவரை அடிச்சாங்க. ராஜாவாய் ஒரு நாளிலே கழுதின் மேலே கூட்டின்னு வந்து அதே தெருவிலே அவரை அடித்து இழுத்துன்னு போனாங்க. தேவையில்லாத குற்றத்தை அவர் மேலே சுமத்துனாங்க. ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணார்? சகித்து கொண்டார். எல்லாவற்றையும் அவர் சகித்து கொண்டார். இன்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கனி கொடுக்கணும், வளரணும்னா கொஞ்சம் கஷ்டத்தையும் அனுபவிக்கணும். இப்போ ஒரு மரம் வச்சிருக்கிறோம், அந்த வேறு கீழே போனோன்னா எல்லாமே அந்த வேறு போகக்கூடிய ஈஸியான பாதை இருக்காது. தெரிஞ்சது தானே உங்களுக்கு? வேறு போகக்கூடிய ஈஸியான அப்படி ஈஸியான பாதை இருந்துச்சுன்னா காத்தச்சா விழுந்துடும், கீழே கரடு முரடாக இருக்கும், பாறைகள் இருக்கும். ஆனால் இந்த வேர் என்ன பண்ணணும்னா மேலே இருக்கிற மரம் பலமாக இருக்கணும்னா இந்த கரடு, ஐயோ இங்கே பாறை இடிக்குது, இங்கே கல் சரியில்லை, கொஞ்சம் தூரம் சாஃப்டாக வந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன ஆகுது, கடினமாக இருக்கு, நான் போக மாட்டேன், அங்கேயே தான் இருப்பேன் என்று கடின பாதையை அது ஒதுக்குனா அதால் என்ன பண்ண முடியாது? வளரவே முடியாது, கனி கொடுக்கவே முடியாது. அப்போ அந்த கடினம் எவ்வளவு இருந்தாலும் அந்த கடினத்தை சகிக்க 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 அது உங்களை பலவானாய் மாற்றும், கனி கொடுக்க வைக்கும். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் பாருங்க. இது ஒரு 5 கிலோன்னு வைத்துக்கொள்ளுங்க. ஒரு 5 வாட்டி என்னால் தூக்க முடியும். ஆனால் 6வது வாட்டி தூக்கும் போது கை வலிக்கும். அவ்வளோதாச்சு. நாளைக்கு வந்து 6 வாட்டி தூக்க முடியும். 7வது வாட்டி தூக்கும் போது ஆமாம். அடுத்த நாள் வந்து 7 வாட்டி தூக்க முடியும். 8வது வாட்டி தூக்குனா அப்புறம் அதே போல் பண்ணினே இருந்தால் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னன்னா அப்போ தான் என் சரீரத்தில் இருக்கிற மசில்ஸ் தெரியும். என்ன தெரியும்? ஆமாம். முன்னாடி என்னால் செய்ய முடியாததை தூக்கணும்னா என்னால் என்ன பண்ண முடியும்? தூக்க முடியும். ஐயோ இது கடினமாக இருக்கே கடினமாக இருக்கேன்னு நினச்சா சரீரத்திற்கு என்ன இல்லை? பலன் உண்டாக. அப்போ நீங்கள் கனி கொடுக்கணும், நீங்க வளரணும்னா சில கடினமான பாதைகளிலே போக வேண்டியது அவசியமான ஒன்று. ஏன் கர்த்தர் எனக்கு இதை அனுமதிச்சாரு? அவன் நல்லா இருக்கிறானே, இவன் நல்லா இருக்கிறானே, என்ன மட்டும் ஏன் இப்படி, ஏன் உன்னை மட்டும் இப்படின்னா நீ வளரணும், நீ கனி கொடுக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஆகவே வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். அக்செப்ட் ஹார்ட்ஷிப், கடினமான காரியங்களை ஏற்றுக்கொள்.